தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 35 மற்றும் 36. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி. பூரண அழகுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஆதியும் மந்தவுமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இருக்கின்றவராகவே இருப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். உயர்ந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். உன்னதமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். மகா உன்னதமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஐஸ்வர்ய சம்பந்தரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் எங்கள் தலையின் மீதும் ஆணையிடாமல் இருக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் எமக்கு தந்து பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எல்லா செயல்களையும் நாங்கள் செய்து முடிக்க நீர் உமது கிருபையை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றிகள் அப்பா. ஆமேன்.